நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மைனஸ் தான் பண்ண போகிறோம். இது எக்கில் பண்ண போகிறோம். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் பண்ணதற்கு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பூண்டு சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 5 எடுத்திருக்கேன். பெருசுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர். மிளகு பிளாக்கில் இருந்தால் பிளாக்லேயே போடுங்க. வீட்டில் அதிகமாக பிளாக் தான் இருக்கும். நான் என்கிட்ட இருந்ததுனால ஒயிட் பிளாக்கு பொடி பெப்பர் பொடி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் அதோட சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். அது பூண்டு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ சின்ன கப்புக்கு 1 கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த ஆயில் ஸ்மெல் இல்லாத எந்த ஆயிலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு இதில் சேர்க்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில். நான் இப்போ கொஞ்சம் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இன்னும் திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை விட திக்காக எடுக்கலாம். இது நம்ம ஷவர்மாவுக்கு இதை சேர்க்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் லூஸாகவே எடுத்திருக்கேன். இதில் இன்னும் ஆயில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சோன்னா இன்னும் திக்கான பதத்தில் கிடைக்கும். நான் இது ஷவர்மாவுக்கு சேர்க்க போகிறதுனால இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மைனஸ் பிரெட்ல எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இதோட கொஞ்சம் திக்காக பண்ணணும். நான் இனி அடுத்த வீடியோ போடும்போது அதை நான் காமிக்கிறேன். இப்போ இது செய்து முடிச்சாச்சு. இவ்வளவுதான். இந்த மைனஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. கடைகளில் வாங்கி நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்போது குழந்தைகள் ஆசைப்பட்டாங்கன்னா இது மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. வணக்கம்.